விருதுநகர் விருதுநகர்ல ஏடிபி காம்பவுண்ட் பகுதியை சேர்ந்தவர் மருதுபாண்டி மற்றும் காளீஸ்வரி தம்பதியினர். இவங்களுக்கு 10 வயதுல ஒரு மகன் இருக்கிறாங்க. இந்த நிலையில காளீஸ்வரி மருதுபாண்டிய பிரிந்து சென்று இரண்டாவதாக செல்வம் என்பவரை திருமணம் முடித்திருக்கிறாங்க. இந்த தம்பதிகளுக்கு தற்போது வரை குழந்தை இல்லை. இந்த நிலையில கணவரை பிரிந்த மாரீஸ்வரியின் மகன் மாரீஸ்வரியின் அப்பா அம்மா வீட்டுல இருந்து தங்கி 5வது படித்து வருகிறார் அந்த பகுதியில் அரசு பள்ளியில. இந்த நிலையில விருதுநகரில் திருவிழாவிற்காக அம்மா வீட்டிற்கு மாரீஸ்வரியின் மகன் வந்த போது அவருடைய 2வது கணவர் செல்வம் அந்த பையனிடம் ஆசை வார்த்தை கூறி விருதுநகர் அருகே உள்ள பத்தனேந்தல் கிராமத்தில் இருக்கிற காட்டு பகுதிக்கு அழைத்து சென்றிருக்கிறார். இந்த நிலையில் அந்த பகுதியில் வைத்து அந்த 10 வயது சிறுவனை கழுத்தை அறுத்தும் முகத்தில் கத்தியால் குத்தி உள்ளார். இந்த நிலையில் இந்த சம்பவத்தை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இந்த நிலையில் அந்த பகுதியில் அந்த வழியாக சென்ற அந்த பகுதி மக்கள் அந்த சிறுவனை மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த சம்பவம் குறித்து விருதுநகர் மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதுல அந்த சிறுவனை தாக்கியது அவருடைய வளர்ப்பு தந்தை என்பது தெரிய வந்ததை அடுத்து அவரை கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு சிறையில் அடைத்திருக்கிறாங்க.